ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையாலுமே சொல்கிறேன், என் மேலே நம்பிக்கை வச்சு பொருள் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு காசு அனுப்பி சூர்யா வந்து எப்போவுமே சுத்தமாக செய்வாங்க, அவங்களோட கை பக்குவம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது என்னோடய சகோதரிகள் அனைவருக்குமே நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். காலையிலே எவ்வளோ ஒரு புன்னகையோடு இருப்பேன்னு தெரியும். ஆனால் உண்மையாலுமே நான் சொல்கிறேங்க, கஷ்டப்பட்டிருக்கேன். சின்ன வயசில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், வீட்டு வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்காக என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்போ அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பெண்ணாகிய ஒருத்தவங்க வந்து தைரியமாக நம்ம கூட இருக்கிறவங்க எப்போவுமே சப்போர்ட்டிவாக நல்ல மோட்டிவேஷனாக உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு தெரியும். நீங்கள் சொல்லுவீங்க ஜிகாபாயை இருந்தாலும் இந்த கடை கூட்டு போவார், ஜாமான் வாங்கி கொடுப்பாரு, ஏன்னா அவர் வந்து உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் கூட நான் சண்டை போட முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அவர் வந்து இந்த டூ வீலர் வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக அந்த வண்டியை ஊற்றி ஊர் ஊராக கொண்டு போய் கொடுத்து அதில் 1000-2000 சம்பாதிச்சு சின்ன வயசில் ஒற்றை கம்பெல்லாம் விற்று அந்த சீட் கவர் இதெல்லாம் விற்று, இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவர் உழைச்சி ஓடா தேஞ்சு போய் சரி இனிமேல் நமக்கு உட்காந்து 3 நேரம் சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வயசு, அதுக்கு நமக்கு 3 நேரம் சாப்பாடு நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு இடம், நம்மளே இப்போ கூட குறைச்சி பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணும் தேவைங்கிறனால தான் நாங்கள் பார்த்தோம், லவ் பண்ணோம், பிடிச்சி போச்சு. நானும் அதே மாதிரி தான் நினச்சேன். ஐயோ நமக்கு வந்து கடவுளே எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா, கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நம்ம கௌரவமாக நல்லபடியாக இருக்கணும்டா கடவுளே, எனக்கு என்றைக்குதான் அந்த வாழ்க்கை மாறுமேன்னு சொல்லி ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். டெய்லி சாமியை கும்பிடுவேன், என்றைக்கு வாழ்க்கை மாறும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். கடவுள் கேட்டவுடனே எல்லா வரத்தையும் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னீங்கன்னா, நமக்கு ஒரு பக்குவம்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா. நான் ஒன்றும் இல்லை, திலீப்பா கிட்ட ஒரு 500 ரூபா கொடுக்குறேன், சரி போய் எதாவது வாங்கிட்டு வாடானா மிச்சம் 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவான். ஏன் அப்படின்னா அந்த காசோட அருமை அவனுக்கு தெரியுது. செலவழிக்கக்கூடாது, அம்மா கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மிச்ச காசை கொடுத்துருவான். இப்போ கூட பாருங்கள், ஊருக்கு போகிறப்ப 550 ரூபா கொடுத்து விட்டேன். 50 ரூபா சேராட்டோக்கு, இங்கேருந்து ஆரப்பாளையம் போகிறதுக்கு 30 ரூபா சேராட்டம், 50 ரூபா வந்து தனியாக கொடுத்துட்டேன். 500 ரூபா வந்து போயிட்டு எதாவது வாங்கி ஏதோ ஞாபகத்தில் எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கங்கடானே. போகும்போது ஒருத்தனுக்கு டிக்கெட் அநேகமாக 130 150 எனக்கு தெரியல, நான் போகலான்னு தெரியல. திரும்பி வரும்போது எதாவது வாங்கிக்கங்கன்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு டிக்கெட்டு, திருப்பி சேராட்டோவில் வரதுக்கு 30 60 ரூபா டிக்கெட்டு. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, பாலா போய் பார்த்துருப்பான் போல இருக்க, என் பிள்ளைய பார்க்க முடியலை, இனிமேல் பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாலா போய் பார்த்துருப்பான் போல இருக்க. அவன் தான் இந்த தீனி இந்த தண்ணி பாட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்து பஸ்ஸில் ஏற்றி உட்காரவும் வச்சுட்டு விட்டுருப்பான் போல இருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த கொடுத்த 500 ரூபாயில் எனக்கு தெரிஞ்சுங்க பாலா காசு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 150-200 ரூபா தான் என் பர்சுக்குள்ளே கிடக்கா. அன்றைக்கி கோயிலுக்கு போகும்போது கூட வச்சுருந்தேன். ஒரு 200 ரூபா 250 ரூபா சில்லற காசு இருக்கும். அவன் எப்போவுமே கேரக்டர் எப்படின்னா, 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டான். கடைக்கு போய் எதாவது வாங்கிட்டு வாடானா கூட போய் வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட மீதியை காசை கொடுத்துருவான். இதே கோகுல் நம்ம 100 ரூபா கொடுக்குறோம்னா அந்த 100 ரூபாய்க்குமே 10 முட்டை வாங்கிட்டு வாடானா 10 முட்டையை போட்டு வாசல்லே பொங்க வச்சுருவேன். சரி இங்கே தீனியை பத்திரப்படுத்திக்குவேன், ஆனால் முட்டையை உடச்சிருவேன். 100 ரூபாய்க்கு போய் வாங்கினானா 110 ரூபாயா கடையில் வச்சுட்டு 10 ரூபாய் எங்கள் அம்மா கொடுக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவான். இதுதான் அவை வயசுக்கு நான் கஷ்டப்படுறத பார்த்து பக்குவமானது. இவனுக்கு அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, அம்மா உழைப்புனா என்னன்னு தெரியாது, ஆனால் ஆர்வம் இருக்குது. அம்மா வந்து அப்போ காலையில் எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணால் எல்லாமே பண்ணான், ஆர்வம் இருக்குது எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இது இல்லாமல் இருப்பான், தரப்புறான்னு இருப்பான், நீட்டாக இது பண்ண மாட்டான். நான் வாட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கிளச்சி போட்டுக்கிட்டே இருப்பான். நேற்று பாருங்கள் லைவ் போடும்போது கூட லெமன் ஜூஸ்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அவன் கொண்டு வந்து கொடுத்ததை எதில் கொடுத்தான், கை கழுவுனானா இல்லை என்னத்தை கலக்குனான்னு தெரியல. நைட்லேருந்து பெத்தப்பிள்ளை அப்படி கொடுத்துச்சேன்னு சொல்லி யாரும் தப்பாக எடுத்துக்காருங்க, என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நைட்டு லெமன் ஜூஸ் கொடுத்தானேன்னு சொல்லி நாங்களும் குடிச்சு விட்டான். அவர் கொண்டு பண்ணாங்க, காலிலேருந்து எனக்கு பேச்சு வரல. அதுக்கப்புறம் தான் பேசி சுடுதண்ணி கொஞ்சம் கொடுத்து சொண்டையை சரி பண்ணேன். பெத்தப்பிள்ளை கலக்கி கொடுக்கும்போதே, ஏன்னா நான் ரொம்ப சுத்தம் பார்க்குறவா அப்படிங்கிறனால தன்னம்பிக்கையும் தைரியமாக அப்போ அந்த வயசில் வந்து எனக்கு இப்போ இருக்கிற இந்த ஒரு தைரியத்தையும் இப்போ இருக்கக்கூடிய இந்த பணம் காசு நகை நட்டு அந்த திறமை சாமர்த்தியம் இதெல்லாத்தையும் அப்போ கடவுள் கொடுத்துருந்தா நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். ஓப்பனாகவே சொல்கிறேன், பச்சையாகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன், குடிச்சே அழிச்சிருப்பேன். சரியா, குடிச்சே அழிச்சிருப்பேன். பிள்ளைகளை பார்த்துருக்க மாட்டேன். தரப்புறான்னு வந்து நான் ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ஆடம்பரமான ட்ரெஸ்ஸுக்காரி, பயங்கரமாக. அந்த பாருங்கள், இந்த ஃபோட்டோலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப வறுமையில் இருக்கும் போதே சிம்ரன் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே மாதிரி போடுவேன். ட்ரெஸ் எடுத்தால் 2000-3000 தான். கட்டன் வாங்கினாலும் வாங்கிடுவேன், வட்டிக்கு வாங்கினாலும் வாங்கிடுவேன். ஒரு காலத்துலலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா செருப்புக்கு மேட்சா கம்மல் அப்படியெல்லாம் போட்டு ஒரு காலத்தில் வாழ்ந்தேன். ஆனால் இப்போ 500 ரூபாய்க்கு போய் ஒரு சேலை எடுத்தால் கூட எதுக்கு போய் 500 ரூபாய்க்கு எடுத்து அந்த காசை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது, இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா கூட இந்த யூடியூப்பில் நாங்கள் சம்பாதிக்கும் போது கூட நான் நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் ஒரு சேவிங் பண்ணுறதா இல்லை வந்து காசை இது பண்ணுறதா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை.
7 நாள் நான்வெஜ், 7 நாள் சரக்கு, 7 நாள் ஆலோசனை கூட்டம், அவசர கூட்டம், இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு எங்களுக்குள்ளே நாங்கள் உட்காந்து பேசுகிறோம். ஏப்பா நம்ம 2 பேரும் இப்படியே இருக்கோமே, நமக்குன்னு சொல்லி யாரும் கிடையாது, உனக்கும் உன் குடும்பம் ரோட்டில் விட்டுருச்சு. சாதாரண ஒரு டிபி வந்ததுக்கும் சொத்து பத்தை எல்லாத்தையும் எழுதி பிடுங்கிட்டு நீ போ தனியாக போய் நில்ல, அவள் உன்னை வச்சு எப்படி நீ வந்து டெவலப் பண்ணுறான்னு சொல்லி ஒரு மூளையில் குப்பை மாதிரி கூட்டி இவனை ஒதுக்கின இந்த வரை நான் கோபுரமாக கொண்டு வந்து நாங்கள் எத்தனையோ வாட்டி கீழே விழுந்தோம், எத்தனையோ வாட்டி எங்களை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, எல்லாத்தையும் இழந்தோம், போட்டுக்க துணி கூட இல்லாமல் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் அடிக்கடி இந்த வீட்டில் உட்காந்து பேசக்கூடிய, நான் பல வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை தான் அவரும் சொல்லுவார். காலையில் எந்திரிச்சோடனே காப்பி குடிப்போம், காப்பி குடிக்கிறதுக்கு முடிச்சுட்டோம், நம்ம குடிச்சிட்டு தான் குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து எங்கள் பர்சனல் விஷயத்தை பேசணும். என்ன வரவு, என்ன செலவு, என்ன வாங்கணும், என்ன கொடுக்கணும், எதை பண்ணணும், ஏது பண்ணணும்னு எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே இந்த விஷயம் இருக்கும். இது சீக்ரெட்டாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு ஆள் உங்களுக்கு தான் தெரியுமா, அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் காலமாக எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன், எதுவுமே பேசுகிறதில்ல. இப்போ நடந்த பிரச்சனையில் சுத்தமாக அவங்கள அவாய்ட் பண்ணிட்டேன். வேணாம், நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா 90 வச்சுட்டு போய் சொல்ல மாட்டேங்குது. இது திருச்செந்தூர் சாதா 90 இல்லைங்க, நம்ம இதுக்கு பங்குனி உத்தரத்துக்கு போய் நான் சண்டை போட்டு ஒரு வாட்டி போனேன் பார்த்தீங்களா, அப்போ முருகன் தட்டுலேருந்து கொடுத்த 90 எங்கள் அப்பா முருகன் 90 வச்சுட்டு சொல்கிறேன், வேணாம் இனிமேல் பர்சனல் வந்து நம்ம பேச வேண்டாம், ஏதாவது ஒன்றா, ஏன்னா எல்லாமே தெரியுங்கிறனால வேணாம், நம்மளால் அவள் குடும்பத்துக்கு பிரச்சனை வேண்டாம், அவனால் நமக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிறனால பர்சனல் எதுவும் பேச வேணாமே சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு, இப்படி இருக்கிற ஒரு பட்டத்தில் இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த மசாலா வைக்கணும், இதை வந்து சம்பாதிக்கணும், இதில் வர 1000 2000 வருமானம் எங்களுக்கு அது கிடையாது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு நான்வெஜ் எடுத்தாலே ஒரு நாளைக்கு 1000 ரூபா, ஒரு சரக்கு அடித்தாலே ஒரு நாளைக்கு 1000 ரூபா, 2000 ரூபா ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக நான் செலவு பண்ணுவேன். பழகிறவங்களா, காசு இல்லாதவங்களா தான் எங்களுக்கு தண்ணி தூக்கி கொண்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, குடிக்கிற தண்ணி, அந்த பையனுக்கு மாதம் 500 ரூபா கொடுப்பேன். ஏன்னா தூக்கி கொடுத்து வைப்பான், இந்த படா சரக்கு அடிச்சுக்கிறான்னு. இதே மாதிரி கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறேன்னா அந்த பையலுக்கு மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வருதா 1000 ரூபா கொடுப்பேன், இந்தா போ 5 பேர் இருக்கீங்க சரக்கு அடிச்சுக்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்குலாம் கொடுத்து, ஏன்னா அவன் தூக்கி கொடுத்த ஆள் இல்லைன்னா வச்சுட்டு போயிடுவேன். கோயிலுக்கு போகிறேன்னா டக்குன்னு போய் சாமி கும்பிட்றதுக்கு நான் போய் நிற்காத அளவுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்துடுவேன். அப்படிங்கும்போது இப்படியெல்லாம் நான் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருக்கும் போது இன்றைக்கி வந்து இதை ஒரு டார்கெட்டாக நான் வந்து எடுத்திருக்கேன். என்ன டார்கெட்னா, நம்மளாலையும் முடியும். எத்தனையோ பெண்கள் நீங்கள்லாம் சொல்லுவீங்க, நிறைய பேர் ஏன் பெண்கள் வந்து குழந்தைய வச்சுட்டு தனியாக வாழ்ந்தது இல்லையா, ஏன் உழைச்சி சம்பாரிச்சது இல்லையான்னு எல்லாரும் கேட்டீங்க. இப்போ எனக்கு வருமானம் வரும்போது இந்த இதை நான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனாலும் எதிரிகள் எல்லாருமே வள்ள போட்டு என்னென்னமோ சொல்கிறாங்களா. காலையில் எனக்கு செய்தி வந்துச்சு, இவளை வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. அதை பற்றி நான் இப்போயும் ஒன்று சொல்ல வந்தேன், சரியா? அது மாதிரி எதை ப்ராப்பராக பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன், புரியுதா? அதனால் நான் எதை பற்றியும் கவலைப்படல. 2வது, நான் ஒன்றும் பெரிய வியாபாரி என்ன வரல. பெரிய பெரிய மசாலா கம்பெனி இருக்குது பார்த்தியா, பெரிய பெரிய பேர் உள்ளது, என்ன சொல்லுவாங்களே, ஃபேக்ட்ரி வச்சு 10 ஆளை போட்டு என்னோடய பிராண்டடை போட்டு நான் அந்த அளவுக்குலாம் ஒருத்தலாம் கிடையாது. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணலை. நான் ஒரு ஆள், எனக்கு முதுகு வலிக்கிற வழி, சத்தியமாக சொல்கிறேன், நான் கும்பிட்ற முருகன் மேலே ஆணையா எனக்கு மட்டும்தான் தெரியும். காலை எத்தனை மணிக்கு தெரியுமா எந்திரிச்சேன்? 6:30 மணிக்கு எந்திரிச்சேன். 6:30 மணிக்கு எந்திரிச்சு மேலே போய், ஏன்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடியே போய் இன்னொரு செட்டை மேலே காய போட்டுட்டு, தனி மல்லி இருக்குது பாருங்கள், அதை காய போட்டுட்டு, இந்த கிடக்குது பாருங்கள் புளி, இந்த 2 கிலோ புளி, இந்த 2 கிலோ புளி வச்சுருக்கேனா, தனித்தனியாக கவரில் இருக்கா, அது மட்டும் காலையே எந்திரிச்சு ஒரு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு விளக்கெரியுதா நல்லா பார்த்துக்கங்க, சாமி விளக்கு எரிய ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டேன், சாமி விளக்கு ஏற்றி வச்சு காலையிலே தெராசெல்லாம் மூடி வச்சுருக்கேன், சரியா? மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம திருச்செந்தூர் நாளிக்கிணறு தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீர்த்தத்தை வந்து சுற்றியும் தெளித்து, ஏன்னா எதை செஞ்சாலும் ப்ராப்பராக செய்யணும்ல. என் தங்கச்சி அதை நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட எண்ணம். இந்த பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இரும்பு, இந்த பாருங்கள் கறிக்கட்டை, சரியா? கறிக்கட்டை தெரியுதா, கறிக்கட்டை, இதெல்லாமே அந்த மசாலாவுக்கு மேலே ஒரு கவர் போட்டு மேலே போட்டு இந்த தேக்ஸாவும் தூக்கிட்டு வந்தேன், எல்லாமே பார்சல் பண்ணி முடிச்சிட்டேன். என் அன்பு சகோதரிகள் எனக்கு ஆறுதல் கொடுக்குற வரைக்கும் உண்மையாலுமே நான் ஒன்று சொல்கிறேங்க, எத்தனை லட்சம் நான் சம்பாரிச்சாலும், எனக்கு எத்தனை லட்சம் இருந்தாலுமே, எனக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஒரு 100 200 என்னென்னமோ சொல்கிறாங்க, இந்த மசாலா இவ்வளோ தான், அந்த மசாலா, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இப்படி மசாலா வரைச்சா அதை லைவாக வந்து சமைச்சு காட்ட எந்த கம்பெனினாலே முடியாது, யாராலையுமே முடியாது. அதை வறுத்து நேற்றெல்லாம் வேர்வை ஊற்றி ஒரு வீடியோ போட்டு டெலீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வேர்வை ஊற்றுது, அதை பார்த்தா கூட தங்கச்சி அருவருப்பட்டிருந்தா நான் அந்த வீடியோ போடலை. மசாலா அரைச்சதை கூட ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் நான் யார்கிட்ட வேணாலும் காட்டுவேன், என் தங்கச்சியில் கண்டிப்பாக நான் காட்டுவேன். உண்மையாலுமே சொல்கிறேன், உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் எப்போவுமே எனக்கு வேணும். உங்களோட, ஏன்னா யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நம்பாமல் எங்கள் அக்கா அது வந்து ஒரு தனியாக நின்று சாதிக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு SS
மசாலா அப்படிங்கிற பிராண்டட் வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணி வாங்கியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதை வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னோட அதில் மொத்த டீட்டெயில்னால் அதில் வரும். அதனால் கண்டிப்பாக எதிரிகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், விரலை விட்டு ஆட்டுவேன். சரியா? நான் படிப்பு ஒன்று தான் இல்லை, ஆனால் படிப்பு தடை இல்லைங்கிறத என்னோட சகோதரிகள் எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கை எதுக்கு, நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களாலேயும் முடியும், உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். நானே பார்த்தீங்களா, நான் இப்படிலாம் கஷ்டப்படணும்னு அவசியமா? மாதம் ஆனால் உட்காந்த இடத்துல ஒரு சோறு சாப்பிட்டு வீடியோ போட்டால் 10 லட்சம் பேர் பார்ப்பேன், ஒரு குழம்பு வச்சு வீடியோ போட்டால் 10 லட்சம் பேர் பார்ப்பேன், ஒரு மீனை கழுவி போட்டால் ஒரு 10 லட்சம் பேர் பார்ப்பேன். இப்படி உட்காந்த இடத்துல சாப்பிட்டு தூங்கி பாத்திரம் கழுவி வீடு வாசல் கூட்டி துடைக்கிற வரைக்கும் பார்க்க எனக்கு இவ்வளோ கோடி மக்கள் இருக்கும்போது நான் இதை ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு டார்கெட் இருக்கணும். எவன் நம்மளை அட்டிக்கணும்னு நினைக்கிறானோ, எவன் நம்மளை தோக்க அடிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் முன்னாடி கெத்தா நிற்கிறோம். யார் மாதிரி? நம்ம விஜய் அண்ணே மாதிரி. சரியா? அவருக்குள்ளே எவ்வளவோ வலி, வேதனை, கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் யாரை நம்பி இறங்கியிருக்காரு? தம்பிகளையும் தங்கச்சிகளையும் குழந்தைங்களையும். சரியா? அப்படி நம்பி அவர் இறங்கியிருக்காரு. எனக்கு வாயெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. மக்களாகிய உங்களை நம்பி இறங்கியிருக்காரு. எதுக்காக? தான் குடும்பத்தை கூட என்னென்னமோலாம் அவர் நினச்சி பரவாயில்ல, எது ஆனாலும் பரவாயில்ல, எதை இழக்கவும் தயாராக இருக்கேன், எதற்கு மக்களுக்காக எந்த இலைக்கு போகவும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தில்லா நிற்கிறாரு. நான் சொல்ல போனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த விஜய் மேட்டர்லேருந்து தாப்பா எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. எவ்வளோ எதிரி வந்தாலும் சரி பார்த்துக்குவான். நான் கும்பிட்றேன் எங்கள் அப்பே முருகனே எனக்கு துணை இருக்கும்போது, என் தங்கச்சிகளாகிய நீங்கள் இருக்கும்போது, என் அக்காவாகிய நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீதி, நேர்மை, நியாயம், மனசில் நல்ல எண்ணமும் இருக்கும்போது யாரையும் அழிக்க முடியாது. கடவுள் துணை இருக்கிறவங்க யாரையும் அழிக்க முடியாது. அதனால் இந்த அளவுக்கு நான் வந்தது காரணமே முக்கியமாக சொல்கிறேன், எங்கள் அண்ணன் விஜயை பார்த்து தான் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்துக்கிட்டேன். பார்த்துக்கங்கடி பிள்ளைகளா, தங்கச்சிகளா, இந்தாங்க போட்டாச்சு. தெரியுதா? காலையிலே பேக் பண்ணியாச்சு. ஒரு கவருக்கு 2 கவராக போட்டேன். ஏன்னா என் தங்கச்சிகளுக்கு இப்போ அன்னைக்கு வந்து போட்டது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கவர். சரியா? இது வந்து 2 கவர் போட்டிருக்கேன். உள்ள இன்னொரு கவரில் வந்து இந்த பாருங்க கரெக்டாக 500 எல்லாமே வெயிட் போட்டிருக்கேன். நீங்கள் சந்தேகமாக இருந்தால் அந்த மேலே ஒரு கவர் போட்டிருப்பேன் எக்ஸ்ட்ரா. அந்த கவரை கட் பண்ணிட்டு போய் வெயிட் வச்சு பார்த்துக்கோங்க. ஒரு துளி கூட நான் ஏமாற்ற மாட்டேன். அப்படி எனக்கு அந்த காசு வேணாம். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தான் கூட பரவாயில்ல, குறைஞ்சிடக்கூடாது. சரியா? அதனால் 2 கவர் போட்டு உங்களுக்காக பேக் பண்ணியிருக்கேன். சிந்திடக்கூடாது, ஏன்னா கவர் கிடைக்கல. இதுதான் ஹோல்சேல் கடையில் கிடச்சிச்சுனால 2 கவராக போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக கொடுத்த ஆர்டர். இது வந்து 2 செட்டுக்கு மட்டும் கொடுத்த ஆர்டர். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு லைவாக காட்டுறேன். பேக் பண்ணியாச்சு. காலையிலேயே எல்லாம் சாமி கும்பிட்டு பேக் பண்ணி எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மல்லி புளி கேட்குற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம். சரிங்களா? ஏன்னா மல்லி இப்போ இந்த தூள் திருப்பி இன்னும் ஒரு செட்டு மேலே காயுது. சரியா? இந்த இது பாருங்க சரியாக உள்ளே போகலை. அதனால் இப்படி பார்த்து செக் பண்ணி இந்த பார்த்துக்குங்க. இன்னும் கொடுக்கணும், நிறைய வந்துருக்குது. கிட்டத்தட்ட 20-25 ஆர்டர் வந்துருச்சு. இந்த பார்த்துக்கோங்க இப்போ வரைக்கும். சரிங்களா? இதுவே பத்தாது, இன்னொரு செட்டு மேலே காயுது. பார்த்துக்கோங்க. பேக் பண்ணியாச்சு, போட்டாச்சு. ஓகே, பார்த்தீங்களா? உங்கள் மசால், உங்கள் எஸ்எஸ் மசால். சரிங்களா? அதனால் வந்து யாருமே கவலைப்படாதீங்க. என் தங்கச்சிகளுக்கு இந்த அக்காவோட ஒரு அன்பு பரிசாக வந்து ஒரு ஸ்பூன். சரியா? ஏன்னா உங்களுக்கு அளவு தெரியாதுங்கிறனால 1 கிலோவுக்கு இதில் 2 ஸ்பூன். காரம் ஓகேனா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைக்கா காரம் கம்மியாக சாப்பிடுவோன்னா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். அந்த மல்லித்தூளும் உங்களுக்கு நான் அரைச்சி தரேன். சாப்பாட்டு விஷயத்தில் உண்மையாலுமே நான் கும்பிட்ற முருகன் மேலே ஆணையாக சொல்கிறேன், எந்த ஒரு கலரு பொருட்களோ அஜினாமோட்டோவோ இல்லை வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே இயற்கையான மல்லி, மிளகா, மிளகு, சீரகம், பெருங்காயம் இதுதான் போட்டிருக்கேன். அதே மாதிரி மல்லி பியூரான மல்லி. நீங்கள் எங்கே வேணால் டெஸ்ட்டுக்கு கூட கொடுத்துக்கோங்க, அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். மல்லி கூட பியூராக அரைச்சி பியூராக கொடுக்குறேன். சரியா? இதை போய் எடுத்து கொண்டு போய் எங்கேயும் செக்அப் பண்ணுறீங்களா? நல்லபடியாக பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு எப்போவுமே சொல்கிறேன், ஒரு மனுஷன் போதும்னு சொல்கிற விஷயமே சாப்பாடு விஷயம் மட்டும்தான். அப்படிங்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த உணவு போய் என் தங்கச்சியை வயிறார சாப்பிடணும், என் தங்கச்சி புருஷங்க சாப்பிடணும், எங்கள் அக்கா வீட்டுக்கார மாமங்க சாப்பிடணும். இந்த மசாலா நல்லா இருக்கே, எங்கள் சூர்யா நம்ம கல்யாணம் வச்சுருக்கோம், நம்ம பிள்ளைக்கு சடங்கு வச்சுருக்கோம், வளகாப்பு வச்சுருக்கோம், சூர்யா கிட்ட சொல்லி ஒரு 5 கிலோ 10 கிலோ ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நம்புகிறேன். அதனால தான் சாம்பிளுக்கு எல்லாத்துக்கும் 1/2 கிலோ போடுறேன். 1/4 கிலோ 100 கிராம் தயவு செஞ்சு என்னை ஆளை விட்டுருங்க. அதுக்கெல்லாம் நான் அது கிடையாது. அதனால் காசு கூட இருந்தாலும் குறைச்சிருந்தாலும் சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதனால் பேக்கெட் போட்டாச்சு. இப்போ உட்காந்து எல்லாருக்கும் கொரியர். மல்லித்தூள் கேட்டவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இதாகும், ஏன்னா காஞ்சு அரைச்சி தானே வரணும். வந்து ஆற விடணும், பக்குவம். ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, ரொம்ப ஆறாமையும் இருக்கக்கூடாது. இதாக இப்போ வேணும். சரிங்களா? இந்த 2 கவர் போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த பொடியோட கலரை நான் காமிக்கிறேன். அது கூட நினைப்பீங்க, என்னடா அதில் ஒரு கலராக இருந்துச்சு இதில் ஒரு கலராக இருக்குது. நல்லா பார்த்துக்கங்க பிள்ளைகளா.
அதே கலர் கொஞ்சம் பாருங்க, தெரியுதா? ஓகேவா? தெரியுதா? நீங்கள் கேட்டால் அதே கலர் எப்படிக்கா அப்படின்னா இதுதான் ஒரிஜினல். நேற்று மிஷினில் ஆமாம் இந்த பாருங்க அந்த பாக்கெட்டில் இருக்கிறது வந்து 2 கவர் கொடுத்தனால உங்களுக்கு தெரியல. இந்த கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. கவரை பிரிச்சுட்டு பாருங்கள். இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதுதான் என் வீட்டுக்கு, இல்லைனா அரைச்சி போட்டுட்டு என் தங்கச்சிகளுக்கு தான் எனக்கு வீட்டுக்குதே இந்த அப்பப்போ மிச்சம் மிஸ் ஆகி அதுலேயும் பாருங்கள் உங்கள் அக்கா எப்படியெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லி பத்தமா புரியுதா? அதனால் சாயங்காலம் அரைச்சிட்டு வந்து மீதி உள்ளவங்களுக்கு சரியா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். ஆர்டர் கொடுக்குறவங்க திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஆர்டர் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் சனிக்கிழமை வாங்க முடியும். இது வெள்ளிக்கிழமை நைட்டு வாங்கிட்டு வந்து, அதாவது திங்கள் விட்டு வெள்ளிக்குள்ளே ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு வாங்கிட்டு வந்து சனிக்கிழமை முழுக்க காய போட்டு ஞாயிற்றுக்கிழமை அரைச்சி லைட்டாக ஆற விட்டு செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கு கொரியர், சாயங்காலம் 5 மணிக்கு கொரியர் பண்ணால் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை 5 மணிக்கு கொடுத்தா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12க்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஓகே. உங்களோட அன்புக்கும் உங்களோட இந்த நம்பிக்கைக்கும் இந்த ஆதரவுக்கும் மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. எவன் என்ன சொன்னாலும் சரி, உசுப்பேத்துற விட்ட உம்முனும் கடுப்பேத்துற விட்ட கம்முன்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஓகே, பாய்.